வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். iQOOல இருந்து ஒரு மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுக்கேற்றாப்புல அவங்க மொபைல் ஃபோன் தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த எதிர்பார்ப்போட இப்போ வந்து iQOO Z6 Lite அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் இந்தியாவிலேயே முதல் முறையாக Snapdragon 4 Gen 1 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இதுதான் அந்த iQOO Z6 Lite மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி Snapdragon 4 Gen 1 ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு மொபைல் ஃபோன். இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய அறிமுக விமர்சனம் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மொபைல் ஃபோனை இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய முழு விமர்சனத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி நான் போஸ்ட் பண்ணுற அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் அந்த iQOO Z6 Liteனுடைய பாக்ஸ் பேக்கேஜ். பாக்ஸை பார்க்கறதுக்கு என்னடா இது Z6 தான் போட்டிருக்கு, Z6 Liteனு எங்கேயுமே போடலன்னு சுத்தி முத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓரத்துல Z6 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிருக்காங்க. டக்குன்னு அவசரத்துல மிச்சமா இருந்த இந்த Z6 பாக்ஸை எடுத்து லைட் அங்கிற மொபைல் போனை உள்ளுக்குள்ள வச்சு நமக்கு கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. சரி, பரவாயில்ல. பாக்ஸ் திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இன்னொரு குட்டியா ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள மொபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே மொபைல் போன் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போனை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை ஓரமா வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு USB Type A to Type C கேபிள் இருக்கு. கேபிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களா, வேற என்னமும் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. இந்த ஸ்டிக்கர்ல தேங்க்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் பிளானட் பை ரெடியூசிங் கார்பன் எமிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா ஸ்டிக்கர் இதுன்னு சொல்லிட்டு உள்ள திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள சார்ஜர் இல்லை. இங்க இந்த மொபைல் போன் வந்து 18 வாட் சார்ஜர் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண போகுது. ஒரு 18 வாட் சார்ஜர் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஒரு 18 வாட் சார்ஜர் கொடுக்கறதுனால உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா செலவாகுமா? அதை குறைச்சு நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் இன்னொரு விஷயம், அவங்களுக்கு புரியலையா இல்ல எனக்கு புரிஞ்சது தப்பா இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த iQOO Z6 Liteனுடைய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே திக்னஸ், அதாவது பெருசாக தான் மொபைல் ஃபோன் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பண்ண கம்பெனிஸ் ஐபோன், சாம்சங் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸினுடைய சைஸ் பாதிக்கு பாதி குறைச்சதுனால அவங்களால ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் கோடவுன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்துக்கான காஸ்ட் அவங்க குறைக்க முடிஞ்சிச்சு. அதனால கார்பன் ஃபுட் பிரிண்ட் அவங்க குறைக்க முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க வந்து சைஸ் எல்லாம் குறைக்கல. அதே சைஸ்ல அவங்க மொபைல் போனை லான்ச் பண்ணி சார்ஜரை மட்டும் போடுறதுனால ஒரு 200 ரூபா 300 ரூபா அவங்க சேவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க கார்பன் எமிஷன் ஃபுட் பிரிண்ட்டுக்குலாம் அவங்க எந்த விஷயமும் அவங்க பண்ணிடல. ஏன்னா எப்படி நம்ம வந்து இந்த மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கு நம்ம வீட்டில் சார்ஜர் இல்லைன்னா ஒரு சார்ஜர் நம்ம தனியாக வாங்கத்தான் போக போறோம். அதை விட்டு தள்ளுங்க, வேற என்ன மொபைல் போன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். iQOO Z6 Lite மொபைல் பார்த்தீங்க 13,999 rupeesக்கு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மொபைலினுடைய வெயிட் 194 கிராம்ஸ் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.24 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு தின்னான மொபைல் போனா தான் இருக்கு. மொபைலினுடைய கீழ்ப்புறத்துல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு மைக் இருக்கு. ஒரு USB Type C கான ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்பீக்கர் கீழ்ப்புறத்துல இருக்கு. மேல பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்துல ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க போட்டுக்கலாம். இல்லனா ஒரு 2 சிம் கார்டு நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் போன் ஒரு 5G மொபைல் போன். ஆனா 2 பேண்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்டா டிபெண்டபிளா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்டாவே ஒர்க் ஆகுது. மொபைலினுடைய டிசைன் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பின்புறத்துல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒட்டாத மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் டாப்ல இந்த கேமரா ஐலாண்ட்ல மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டா ஒட்டுற மாதிரி இருக்கு. பட் மற்றபடி ஒரு காம்பாக்டான மொபைல் போன் டிசென்டான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான். டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6.58 inch IPS LCD பேனல். ஆனா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. ப்ரொடெக்ஷனுக்காக பேண்டா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இப்பொழுதுக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் விவிடாவும் இருக்கு. பட் டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னுடைய ரிவ்யூ வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த மொபைல் போனுடைய பின்புறத்துல டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் சாம்சங்னுடைய JN1 சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரானால உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p வீடியோ 60 fps ல ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பொட்டு நாச்சு கொடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த கேமரானால மேக்ஸிமம் 1080p வீடியோ
30 fps உங்களால ஷூட் பண்ண முடியும். ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. ஃபைனல் ரிவ்யூல கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா iQOO மொபைல் போன் மாதிரியும் இதுலயும் பாத்தீங்கன்னா Fun Touch OS ரன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து Android 12 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இந்த Fun Touch OS உடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரோட சேர்ந்து பார்க்கறப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் விமர்சனத்தில் நான் சொல்றேன். ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 4 Gen 1 இது வந்து இந்த மொபைல் போனுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஏன்னா இந்தியாவில் முதல் முறையா Snapdragon 4 Gen 1 மொபைல் போனை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வமா இருக்கும். அதுக்கு மேல நிறைய பேர் நம்ம ட்விட்டர்ல கேட்ட கேள்வி என்னன்னா, இது வந்து Snapdragon 480க்கு ஒரு அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதையும் தாண்டி கிட்டத்தட்ட Snapdragon 6 சீரிஸ்ல வரக்கூடிய 680யும் தாண்டி 695க்கு ஒரு அப்கிரேட் மாதிரி அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ், ஹீட்டிங் இஷ்யூ, த்ராட்லிங் இதெல்லாமே பாத்தீங்கன்னா விமர்சனத்தில் நான் சொல்றேன். இந்த மொபைல் 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்க போது 4GB 64GB வேரியன்ட் மற்றும் 6GB 128GB வேரியன்ட். 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 18 வாட் சார்ஜர் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஒரு பழைய சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 18 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எந்த ஒரு சார்ஜர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்காக ஒரு சார்ஜர் வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலைப்படாதீங்க. பட் அப்படியே நீங்க வாங்கினாலும் ஒரு டீசென்ட்டான ஒரு கம்பெனில இருந்து ஒரு நல்ல ஒரு சார்ஜர் நீங்க வாங்குனீங்கன்னா இதுக்கு செட் ஆகும். பட் அப்படி நீங்க மொபைல் போனை வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய விமர்சனம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விமர்சனத்தை மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.